Taste the Daily. பேரூர் ஆதீனத்தின் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்கவே நான் சென்றதாகவும் திமுக தனது தோல்விகளை மறைக்க நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை அரசியலாக்குவதாகவும் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி குற்றம் சாட்டினார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதை தெரிவித்தார். மாவட்டத்திற்கு பெருமை இது. நானும் கூட ஒவ்வொரு தேர்தலில் போட்டியிடும் போது ஆசீர்வாதம், கவுண்டிங் போது கூட அவர்கிட்ட ஆசீர்வாதங்கள் அங்கே போயிட்டு நம்ம மடத்துக்கு. இது நடந்தது மடத்தில் நூற்றாண்டு, அவருடைய இடத்துல நூற்றாண்டு விழா நிகழ்ச்சி நடந்தது. அதுக்கு தான் அழைப்பு, அதுக்கு தான் போனோம். இது எப்பவுமே நான் போகக்கூடிய நிகழ்ச்சி. இது நான் மட்டுமில்லை, கோவை மாவட்டத்துக்கு முக்கியமான போரா வந்திருந்தாங்க. அதுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. இதை மிங்கிள் பண்ணி அவங்க போடுறாங்க. ஆர்எஸ் பாரதி அவர் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அவர் எப்ப பேசினாலும் பொய் மட்டும்தான் பேசுவார். எங்களுடைய பொதுச்செயலாளர் மேல அடிக்கடி ஏதாவது, இன்னைக்கு அவருக்கு பொதுச்செயலாளருக்கு பெரிய செல்வாக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மக்களும் மீண்டும் முதலமைச்சர் எடப்பாடியார் வருவார் முடிவு பண்ணிட்டாங்க. அதே போல இந்த இதை பொறுத்தவரை பதில் சொல்லிட்டேன். இது முழுமையா அடிகளார் ராமசாமி ஆதீனம் அவங்களுடைய நிகழ்ச்சிக்கு போனோம். இதெல்லாம் ஆர்எஸ் பாரதி இது என்ன நடக்குதுன்னாலும் பார்த்துட்டு இதை பத்தி பேசணும், விட்டுருங்க. அதே போல அந்த முருகன் மாநாட்டுக்கு போனவங்க அங்க போகும்போது எங்களுடைய அமைச்சருக்கு போனாங்க. அங்க போகும்போது வேறு அண்ணாவை பத்தியோ பெரியாரை பத்தி இப்படி ஒரு நிகழ்ச்சி அவங்களுக்கு தெரியாது. அழைப்பு கொடுக்குறாங்க. அங்க இருக்க லோக்கல் முன்னாள் அமைச்சர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போறாங்க. இது முருகன்கிறது இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட அது மாநாடு. அது தெளிவா சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முருகன் எல்லாரும் வணங்கக்கூடிய கடவுள். இதுக்கு போனது ஒன்றும் தப்பு இல்லை. அதே போல அந்த இது தெரியாது, அந்த சப்ஜெக்ட் தெரியாது. அதே போல எங்களுடைய தலைவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னும் நீங்க பாத்துக்க, ஆர்எஸ் பாரதி 1999 பிஜேபியோட கூட்டணி இருக்கும்போது அப்ப தெரியாதா? சென்ட்ரல் மினிஸ்டர்ல இருந்தாங்க, அப்ப தெரியாது பிஜேபி பத்தி. அதே போல 2001 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி இருந்தாங்கல்ல, அப்பெல்லாம் தெரியாது. அதை பத்தி எல்லாம் பேச சொல்லுங்க, பேச மாட்டாங்க. இதே போல பாத்தீங்கன்னா 2024 முக்கியமான நாடாளுமன்ற தேர்தல் அண்ணாவை பத்தி சில விமர்சனங்கள் பண்ணின காரணத்தினாலே எடப்பாடியார் துணிச்சலாக ஒரு தைரியமிக்க தலைவராக அப்ப எப்படி முடிவெடுத்தான்னு தெரியும். எங்களுடைய தலைவர்களை முன்னோர்களை பேசினா எப்ப ஒத்துக்க மாட்டோம். அதே போல பொதுச்செயலாளர் தெளிவா சொல்லுவார், கூட்டணி வேற கொள்கை வேற. கொள்கையிலிருந்து எப்பவுமே எங்களுடைய தலைவர்கள் குறிப்பா எடப்பாடியார் அவர்கள் கொள்கை எப்பொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டார், எந்த காலத்தையும் விட்டுக் கொடுக்க மாட்டார். முதல்ல தெரியும், சமீபத்தில் கூட பாத்தீங்கன்னா அந்த இஸ்லாமியருக்காக அந்த வாக்கெடுப்பு வந்தது இல்லையா? ஆமா, அந்த டைம்ல உங்களுக்கு அதிமுக சம்பந்தப்பட்டவங்க எப்படி ஓட்டு போட்டாங்க? கூட்டணி இருந்தாலும் அப்படித்தான் ஓட்டு போட்டாங்க. எதிர்த்தான ஓட்டு போட்டாங்க. தீர்மானம் வரும்பொழுது வக்போர்டு சட்டம் வரும்போது எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. அதனால கொள்கை வேறு, கூட்டணி வேறு. அதே போல இவங்க சுயநலமா எப்படி வேணாலும் இன்னைக்கு எங்களுடைய பொதுச்செயலாளர் டெய்லி அறிக்கை விட்டுருக்காரு. அதே போல எப்படின்னா இந்த அரசாங்கம் மக்களிடம் தோல்வி அடைந்து விட்டது. ஆகவே இன்னைக்கு என்ன வேணாலும் பேசி திசை திருப்ப பார்க்கிறாங்க. இப்ப நாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம், இந்த நிகழ்ச்சி வேற மாதிரி திசை திருப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா முருகன் மாநாடு பொதுவான மாநாடு, எவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணாதிமுக கூட்டணி ஆயிடுச்சு. கூட்டணி ஆன பின்னால் அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. இன்னைக்கு எடப்பாடியார் முதலமைச்சரா வந்துருவாரு அப்படிங்கிற பயத்துல இப்படி எல்லாம் பல விதத்துல கிளைப்புடுறாங்க. திமுக போல நம்ம ஆர்எஸ் பாரதி போல சுயநலம் இல்லாத கட்சி. எங்களுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு சிறப்பான முறையில் இன்றைக்கு மக்களிடம் நற்பெயரை பெற்றிருக்கார். 4 ஆண்டுகள் 2 மாதம் அற்புதமான ஆட்சி தந்தார். மக்கள் அதைத்தான் பேசுறாங்க. இந்த ஆட்சியில, திமுக ஆட்சியில எந்த திட்டம் வரல, இன்னைக்கு எதுவுமே நடக்கல. இன்னைக்கு அவங்களுடைய சம்பந்தப்பட்ட ஆர்எஸ் பாரதிக்கும் சரி, அவங்களுடைய குடும்ப சம்பந்தப்பட்ட ஆட்சியாக பாக்குறாங்க. ஆகவே கண்டிப்பா இன்றைக்கு மக்கள் தெளிவா இருக்காங்க. எப்ப தேர்தல் இருந்தாலும் எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார். ஆகவே ஆர்எஸ் பாரதி அவர்கள் 99 பிஜேபியோட எது கூட்டணியில் இருந்தீங்க, தொடர்ந்து அமைச்சராக இருந்தீங்க. முரசொலி மாறன் எதுவரை அமைச்சராக இருந்தான்னு தெரியும். அதே போல 2001 எது கூட்டணியில் இருந்தீங்க. நீங்க இருந்தா கூட்டணியில் இருந்தா அப்ப எப்படி வேணாலும் சமாதானம் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் அவங்க கொள்கையை மாத்திக்குவாங்க. நாங்க தேர்தலுக்காக பல கட்சியோட கூட்டணி வைப்போம். ஆனால் எங்க கொள்கையிலிருந்து என்றைக்கும் விட்டு கொடுத்தது கிடையாது. எடப்பாடியார் அது தெளிவாக தான் இருக்காரு. எப்பவுமே அவர் சென்று முடிகிற வேலை தான் அவர் ஆர்எஸ் பாரதி பார்க்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா
அவர் வயசாயிருச்சு. அதனால வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. ஆனால் அந்த அறிக்கை விட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக மக்களுக்கு புரியும். அது எதுவுமே உண்மையாக இருக்காது. எங்களை பொதுச்செயலாளரை பற்றி மக்களுக்கு தெரியும். அதே போல் இந்த முருகன் மாநாட்டை பற்றி அவர் ரொம்ப கேவலமாக அறிக்கை விட்டுருக்காரு. இந்த கேவலமாவெல்லாம் அதிமுகவுக்கு அந்த மாதிரி எல்லாம் பேச முடியாது. எப்பொழுதுமே அதிமுக எடப்பாடியார் தலைமையில் சுயமரியாதையோடு கொள்கை விட்டுக் கொடுக்காத இயக்கமாக எப்பொழுது இருக்கும். திமுக பொறுத்தளவுக்கு எடப்பாடி முதலமைச்சர் வந்துடுவார், அதிமுக வந்துருன்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி வேலையில் தான் சமீபத்தில் பார்க்குறாங்க. அவளை எந்த பிரச்சனை திசை திருப்பி அப்படி ஊடகத்தில் பேச வச்சு இப்படி திசை திருப்பி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக சேர்ந்ததுமே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. கண்டிப்பா அதிமுக ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் தமிழ்நாட்டில் உறுதி என்று இன்னும் அதிகமான கட்சிகள் எடப்பாடியார் தலைமையில் வரும். நிச்சயமாக கண்டிப்பாக அதிமுக ஆட்சி எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார்.